இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் ஆண்கள் தான் நினைச்சா இனிமே நம்ம தான் முட்டாள். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அப்படி சொல்ல முடியுமா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெண்கள் அடிச்சு தூக்கி அக்கல்ல வச்சுட்டு போயிருவாங்க போல. பெரிய பெரிய மசில்ஸோட அமெரிக்கன் பாடி பில்டர் தொடங்கி அழகான ரஷ்யன் பாடி பில்டர் வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1 அலிஷா யங். இந்த உலகத்தோட ஃபேமஸான உமன் பாடி பில்டர் இவங்க தான். இந்த உலகத்திலேயே ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பாடி பில்டர்னு இவங்கள சொல்றாங்க. இவங்களோட மரபணு தான் இந்த உடம்புக்கு காரணம்னு சொல்லலாம். இவங்களோட உடம்பும் மசில்ஸும் பிரம்மாண்டமா இருக்கு. ஆலிசா யங் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடி பில்டிங்கை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2008ல தன்னோட கெரியரை ஆரம்பிச்ச அலிஷா ரொம்ப சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்க இந்த கெரியரை ஆரம்பிக்க காரணமே ஜிம் போறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்களோட சின்ன வயசுலயே இவங்களோட மசில்ஸ்லாம் பெருசா இருந்திருக்கு. அதே நேரம் இவங்க ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஆம்பளை பசங்களை விட இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். அதை கண்டினியூ பண்றதுக்காக தான் ஜிம்முக்குள்ளேயே போயிருக்காங்க. தன்னோட ஸ்ட்ரிக்டான டயட் மூலமா தன்னோட உடம்ப கல்லு மாதிரி மாத்திருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்னா இந்த அலிஷா யங் தான். இன்ஸ்டாகிராம்லயும் தலைவி செம ஃபேமஸ். நம்பர் 2 நட்டாலியா குஸ்னட்சோவா. இவங்களுக்கு ஒரு நிக்நேமும் இருக்கு, அமேசங்கா. இவங்க இந்த உலகத்தோட ஃபேமஸான பாடி பில்டர் மட்டும் கிடையாது, ரஷ்யாவோட மிகப்பெரிய ஃபீமேல் பவர் லிஃப்டரும் இவங்க தான். சில ஆண்களே இவங்க கிட்ட தோத்து போயிடுவாங்க. இவங்க லிஃப்ட் பண்ண ஸ்டார்டிங் வெயிட்டே 100 கிலோ தான். நட்டாலியா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் வரைக்கும் இருக்காங்க. இவங்க உடம்பெல்லாம் கல்லு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. நான்லாம் இவங்க முன்னாடி நடந்து போனா எலி மாதிரி தான் தெரிவேன். இந்த உடம்பு இவங்க ஃபேமஸ் ஆனது இது எல்லாமே இவங்களுக்கு சாதாரணமா கிடைக்கல. இவங்களோட 14வது வயசுல இருந்தே ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு 31 வயசு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி பல தியாகங்களை பண்ணி தான் இந்த கட்டுக்கோப்பான உடம்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இவங்களோட டயட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெட் லிஃப்டிங், ஆர்ம் லிஃப்டிங், பெஞ்ச் பிரஸ் மாதிரியான காம்படிஷன்ல நிறைய வாட்டி இவங்க தான் யூரோப்பியன் சாம்பியனாவும் இருந்திருக்காங்க. இவங்களோட பைசப்ஸ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 18 இன்ச். இந்த மாதிரி டன் கணக்குல மசில்ஸ் வரதுக்கு சில பேர் இவங்க ட்ரக் யூஸ் பண்ணதாவும் சொல்றாங்க. நம்பர் 3 நட்டாலியா சொல்டரோ. இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்ற அவார்டையும் இவங்க வாங்கியிருக்காங்க. மெக்சிகோவை சேர்ந்த பாடி பில்டர் தான் இவங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஃபிட்னஸ் மாடலும் இவங்க. இந்த இடத்துக்கு இவங்க வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க உடம்புல ஃபேட்டே இருக்காது போல. கட்டிங்ஸ்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. மிஸ்ஸஸ் ஒலிம்பியா தொடங்கி பல போட்டிகளை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க அதோட நிறுத்திக்கல. மத்த பொண்ணுங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராவும் மாறி இருக்காங்க. அதன் மூலமா மிகப்பெரிய ஃபிட்னஸ் மாடலா இப்போ இருக்காங்க. இவங்க மூலமா பல பெண்கள் இது வரைக்கும் ஜிம்முக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க. நம்பர் 4 ஜூலியா வின்ஸ். பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்காங்கல்ல. இவங்க ஒரு பாடி பில்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஃபிட்னஸ் மாடலும் கூட. ரஷ்யாவை சேர்ந்த இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. பாக்குறதுக்கு கியூட்டா பிரெட்டியா இருக்கிறதுனால நிறைய பேர் இவங்கள பார்பி கேர்ள்னு சொல்றாங்க. ஜூலியோட கியூட்டான ஃபேஸ்க்கும் அவங்க உடம்புக்கும் சம்பந்தமே இருக்காது. இதனாலேயே இவங்கள எல்லாரும் பார்பி வித் ஹல்க் மசில்ஸ்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட ஃபேமஸான நிறைய டிவி ஷோஸ்க்கு இவங்க கெஸ்டா வந்திருக்காங்க. பல ஆண்களை போட்டிகளையும் தோற்கடிச்சிருக்காங்க. 2013ல இருந்தே ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஜாலியா தான் ஜிம்முக்கு போயிருக்காங்க. போக போக மசில் ஏறுறத பாத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதையே அவங்களோட கெரியரா மாத்திருக்காங்க. 240 கிலோ ஸ்குவாட், 140 கிலோ பெஞ்ச் பிரஸ், 190 கிலோ டெட் லிஃப்ட்னு மரண அடி அடிக்கிறாங்க. நம்பர் 5 வெண்டி. கனடாவை சேர்ந்த இவங்க நார்த் அமெரிக்காவோட மிகப்பெரிய பாடி பில்டர். 2001ஆம் ஆண்டே இவங்க தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால சின்ன வயசுலயே வெண்டி நிறைய காம்படிஷனும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்ட்ராங் உமன். ஃபிட்னஸ் மாடல் மூலமா சம்பாதிச்சுட்டும் வராங்க. இவங்களோட பைசப்ஸ் தான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இவங்களோட உடம்புல பைசப்ஸ் மட்டும் தனியா தெரியும். அதனாலேயே இவங்களோட போட்டோஸ்லாம் நிறைய மேகசின்லயும் வந்திருக்கு. நம்பர் 6 கிறிஸ்டன் நன். அமெரிக்காவோட கென்சஸ் பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த பாடி பில்டர். இவங்கள பார்த்தாலே பயமா இருக்குல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாக்குறதுக்கு இப்படி இருந்தாலும் இவங்க ஒரு குழந்தை அப்படின்னு இவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. 20 வருஷமா ஹெவி லிஃப்டிங் பண்ணிட்டு வராங்க. 17 வயசுலயே பாடி பில்டிங்குள்ள வந்தாச்சு. கிறிஸ்டன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னைத்தானே இன்ச் பை இன்ச் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உடம்பு வர மிகப்பெரிய தியாகங்கள்லாம் பண்ணிருக்காங்க. சாலமோன் மீன்கள், ப்ரொக்கோலி, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் மட்டுமே பல நாட்களா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. வாரத்துக்கு 7 நாளும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம். நம்பர் 7 கிறிஸ்டியானா மெண்டோசா. மியாமியை சேர்ந்த கிறிஸ்டியானா உலகத்தோட ஒரு சூப்பரான பாடி பில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெருசா வெளியே தெரியல. கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்காங்க. அந்த உயரத்துக்கும் இவங்களோட உடம்புக்கும் பக்காவா இருப்பாங்க. பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு இது வரைக்கும் பல முறை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க பாடி பில்டிங் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டான்சர். ஆரம்பத்துல இவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் அதிகமா இருந்திருக்கு. கூடவே ஜங்க் ஃபுட்டை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா. இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல தான் ஒரு ட்ரெய்னர் கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. அந்த ட்ரெய்னர் இவங்கள ஜிம்முக்கு அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா குடிக்கிற பழக்கத்தை விட்டுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிறிஸ்டியானா ஜிம்ல ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு பிசிக்க ரெடி பண்ணிருக்காங்க. IFBB சிக்காகோ காம்படிஷன்லயும் இவங்க வின் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இவங்க நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் தான். நம்பர் 8 யூரோப்பா போமிக். வெறும் 24 வயசு பொண்ணுங்க இவங்க. இவங்க ஜெர்மனில பொறந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. என்னதான் இவங்க ஜெர்மனில பொறந்திருந்தாலும் இந்திய வம்சாவளிய சேர்ந்தவங்க தான். இவங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிற சமயத்துல இவங்கள நிறைய பேர் வம்பிழுத்திருக்காங்க. ஸ்கூல்ல யூரோப்பாவ எப்பவுமே ராகிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். முக்கியமா இவங்க சின்ன வயசா இருக்கும்போதே இவங்களோட மண்டையில கொட்டுறது, இவங்கள தள்ளி விடுறது அப்படின்னு எப்பவுமே ராகிங் நடந்துகிட்டே இருந்திருக்கு. சரி காலேஜ் போனாவது இதெல்லாம் மாறிடும்னு பார்த்தா அங்கேயும் அதே நிலைமை தான். இதனால யூரோப்பா ரொம்ப காண்டுல ஒரு கட்டத்துல அழுதுகிட்டே டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்களாம். வீட்டுக்குள்ள தனியாவே இருப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யூரோப்பாவோட அம்மா, "இது சரி வராது. நீ ஜிம்முக்கு போ" அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இதுல இருந்து வெளிய வந்தா போதும்னு ஜிம்முக்கு போன யூரோப்பா, போக போக அதிலேயே அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூரோப்பா தன்னோட மொத்த டயட்டையும் மாத்தி முழுக்க முழுக்க ஜிம்ல டெடிகேஷனா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா வந்த உடம்பு தான் இது. இதன் மூலமா இவங்க நிறைய பாடி பில்டிங் காம்படிஷனையும் வின் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததன் மூலமா உங்களுக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கலாம். மேபி இன்னைக்கே கூட நீங்க ஜிம்முக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தியும் இந்த பெண்கள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.